அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேனில் 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 1ல் நம்ம வந்து யூனிட் டெஸ்ட், அதாவது அழகு தேர்வு நம்ம எழுதலாம். மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 50 மதிப்பெண்கள் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேள்வி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பதிலும் கொடுத்துருக்கோம். வீடியோ இறுதியில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா? மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 மதிப்பெண்கள், 1.5 மணி நேரம் நம்ம வந்து எழுதுகிறோம். பகுதி 1ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க எல்லாத்துக்கும் நம்ம விடையளிக்கணும். 1 மதிப்பெண் வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6 மதிப்பெண்கள் கிடைக்கும். மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயங்களை தேர்க. இது முதல் கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் எந்த விடை சரியாக வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோ இறுதியில் விடை சொல்லுவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து சா.த. சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல். அடுத்த கேள்வி, மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. நீங்கள் வீடியோ பஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பொறுமையாக எக்ஸாம் வந்து இந்த டயத்துக்குள்ளே நம்ம முடிக்க முடியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே அனைத்து பாடத்திற்கும் நம்ம வந்து விடை போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. பிழையான தொடரை கண்டறிக. பாரதியார் எங்கிருந்து பரளி சு. நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதினார்? இது வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸ். புத்தகத்தில் பலவள் தெரிய கிடையாது. இது உள்ளேருந்து கேட்ட கேள்வி. அடுத்து பகுதி 2ல் பிரிவு 1ல் மொத்தம் 6 மதிப்பெண்கள். இதில் ஏதாவது 3 வினாக்களுக்கு விடை எழுதினா போதும். இது 2 மதிப்பெண்கள் வினாக்கள். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. தண்டி அலங்கார பிரிவுகள் எத்தனை? அவையாவை. முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்க. மொத்தம் நம்ம வந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா 5 இருக்குது. இதில் ஏதாவது 3க்கு விடை எழுதுனா போதும். அடுத்து பிரிவு 2ல் இது 2 மதிப்பெண்கள் வினாக்கள். இதில் ஏதாவது 4க்கு நீங்கள் விடை எழுதினா போதும், 8 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. இந்த 2ல் ஏதாவது ஒன்றுக்கு புணர்ச்சி விதி எழுதினா போதும். அடுத்து இது உறுப்பிலக்கணம், அதாவது பகுபத உறுப்பிலக்கணம். உயர்ந்தோர் விம்முகின்ற. அடுத்து தமிழாக்கம் தருக. எபிகிராஃபி, ஆந்த்ரோபாலஜி. அடுத்து உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்திடுக. கிணற்று தவளை போல, அச்சாணி இல்லாத தேர் போல. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. வியர்வை வெள்ளம், உயர்ந்தோர். அடுத்து பகுதி 3ல் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடை தருக. இது ஒவ்வொரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள், 16 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. இது வந்து சிறுவினா பகுதியில் வரக்கூடியது, 4 மதிப்பெண்கள். அடுத்து செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. அடுத்து பொருள் வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இதில் ஏதாவது 4 கேள்விக்கு 5 கொடுத்துருக்கோம், 4க்கு விடை எழுதுனா போதும். 6 கேள்விகள் இருக்குது. சரி, 5 தான் இருக்குது. 5ல் 4 எழுதிக்கிங்க. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டல் எழுதினீங்கன்னா 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். இலக்கிய நயம் பாராட்டுகளை இது உங்கள் புத்தகத்திலேயே இருக்கும். முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி. கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இதுக்கு நம்ம இலக்கியம் நயம் பாராட்டி எழுதணும். இலக்கிய நயம்னா நம்மளுக்கு தெரியும், திரண்ட கருத்து எழுதணும். ஆசிரியர் குறிப்பு எழுதலாம். மோனை நயம், சந்த நயம், தொடை நயங்கள் 4 இருக்கும். அந்த 4 இயைபு முரண் எல்லாம் இருக்கும். தொடை நயங்கள் எழுது. அணி என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து பகுதி 4ல் இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடை தருக. இது நெடுவினா.
நெடுவினால் 2 கேள்வி கேட்டிருக்கோம். இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை எழுதுனா 6 மதிப்பெண்கள் கிடைக்கும். மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் நிறுவுக. அடுத்து தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இந்த 2ல் ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை எழுதுனா போதும். அடுத்து அடிப்பிரலாமல் செய்யுள் வடிவில் எழுதுகன்றிருக்கு. செய்யுள் வடிவில் நம்ம பாடல், இது பாடல் நம்ம எழுதணும். ஓங்கலிடை அப்படிங்கிற தொடங்கக்கூடிய பாடலை நம்ம தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடலாக இருக்கும். அது அடிப்பிரலாமல் அதே மாதிரி எழுதுனா 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்போ கேள்விகள் பார்த்தாச்சு. இப்போ அனைத்து கேள்விகளுக்கான விடை பாத்திரலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா? எவ்வளோ மதிப்பெண்கள் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் டெஸ்ட். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கேள்வி பதிலெலாம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுதணும். அனைத்து இயல்களுக்கும் நம்ம பதில் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் அதில் போய் பார்த்து படிச்சுக்குங்க. சரியா? இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோட ஆன்சர் பார்க்கலாம். மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனியது தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த அடியில் பயின்று வந்து தொடனைகள் என்ன விடை வரும்? அடி எதுகை சீர்மோனை. அடுத்து 2வதுக்கு இதற்கான விடை கிறித்துவமும் தமிழும். அடுத்து 3வது அஞ்சிரை தும்பி. 4 விடை நிலவு பூ. 5 விடை காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அடுத்து 6 இதற்கான விடை புதுச்சேரி. அடுத்து பகுதி 2ல் பார்த்துக்கோங்க. இதற்கான விடை கொடுத்துருக்கேன். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வருக. இதற்கான விடை பார்த்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டு எழுதிக்கிங்க. வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இதற்கான விடை இதுதான். இந்த 4 பாயிண்ட்டு எழுதிக்கலாம். அடுத்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கமைத்து ஒரு தொடர் எழுதுக. அடுத்து தண்டி அலங்கார பிரிவுகள் எத்தனை? அவை. இது புக் பேக்கில் இல்லை, இன்டீரியர் கொஸ்டின்ஸ். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்க. இதற்கான விடை இது நீங்களாக சொந்தமாக கூட எழுதலாம். அடுத்து பிரிவு 2ல் 2 மதிப்பெண் வினாக்கள். ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. செம்பருதி ஆங்கவற்றுள். புணர்ச்சி விதி புத்தகத்திலே இருக்கும். செம்பருதினா இந்த மாதிரி எழுதணும். பிரித்துட்டு அது விதி என்ன விதியோ அது எழுதணும். அடுத்து ஆங்கவற்றுள் இதையும் பிரிச்சுட்டு என்ன விதி வரும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு உறுப்பிலக்கணம் தருக. பகுபத உறுப்பிலக்கணம். உயர்ந்தோர் விம்முகின்ற. உயர்ந்தோருக்கு விடை பாருங்கள், புத்தகத்திலே இருக்கும். அடுத்து விம்முகின்ற. அடுத்து தமிழாக்கம் தருக. எபிகிராஃபி ஆந்த்ரோபாலஜி. இங்கே இருக்க பாருங்கள். எபிகிராஃபினா கல்வெட்டியல், ஆந்த்ரோபாலஜினா மானுடவியல். புத்தகத்தில் படிப்பும் பயன்படுத்தும் பகுதியில் இருக்கும் இறுதியில். அடுத்து ஊமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்திடுக. இதை நீங்கள் சொந்தமாகவே எழுதலாம். கிணற்று தவளை போல், அச்சாணி இல்லாத தேர் போல். இலக்கண குறிப்பு தருகிறது. வியர்வை வெள்ளம் உயர்ந்தோர். இதில் எவையேனும் 4 வினாக்களுக்கு அடுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்கு. ஏங்கோடி நீர் ஞாலத்து இருளகற்றும். இடம் பொருள் விளக்கம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம், வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும், காட்சி நயத்தை விளக்குக. இந்த மாதிரி இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கலாம்.
அடுத்து பொருள் வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். எடுத்துக்காட்டு வந்து நம்ம இதில் தண்டி இளங்கர நூல் இதில் இருக்கும்ல, அந்த பாடல் எழுதிக்கலாம். பாடல் எழுதிட்டு அணி இலக்கணம், அணி பொருத்தம் எழுதணும். அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. வரலாற்று ஆய்வுகள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 5 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படி எழுதிக்கலாம். அடுத்து தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த 4 பாயிண்ட். அடுத்து இலக்கிய நயம் பாராட்டல், இதுக்கு 4 மதிப்பெண்கள். ஏற்கனவே புத்தகத்திலே இது கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை எழுதினவர் வந்து கண்ணதாசன். இதற்கு வந்து குறிப்பு சட்டகம் எழுதணும். ஆசிரியர் குறிப்பு, திரண்ட கருத்து, மைய கருத்து, மோனை நயம், எதுகை நயம், ஏய்வு நயம், சந்த நயம், அணி நயம், சுவை நயம், தலைப்புன்னு போட்டுக்கலாம். ஆசிரியர் குறிப்பு எழுதிக்கங்க. அடுத்து திரண்ட கருத்து எழுதிக்கலாம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எதற்கு விடை வேணும்னாலும் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இது மொழியோட விளையாட்டு பகுதியில் கொடுத்துருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் தெளிவாக இருக்கும், பார்த்துக்குங்க. மைய கருத்து, மோனை நயம், எதுகை நயம், அடுத்து ஏய்வு நயம், சந்த நயம், அணிநயம், சுவை நயம், தலைப்பு, இந்த மாதிரி எழுதணும். அடுத்து இரு பக்கங்களுக்கு மிகாமல் விடைதருக. அது 6 மதிப்பெண்கள். நெடுவினா பகுதி, மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுகின்றது. இதில் குறிப்பு சட்டகம் 6 தலை போட்டு எழுதிக்கலாம். முன்னுரை எழுதணும். அடுத்து தொடக்க கால ஆய்வுகள்னு போட்டு மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து வரலாற்று ஆய்வுகள், அடுத்து கலையியல் ஆய்வுகள், அடுத்து இலக்கிய ஆய்வுகள், முடிவுரை, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனற்றை தொகுத்து எழுத சொல்லியிருக்காங்க. குறிப்பு சட்டகம் எழுதிக்கலாம். குறிப்பு சட்டகம் எழுதிட்டு முன்னுரை, செந்தமிழே துணை அப்படின்னு போட்டு இதில் அப்படியே வரிசையாக பார்த்துக்குங்க. பொதிகை தென்தமிழே, முடிவுரை, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 4 மதிப்பெண்கள் வினாக்களுக்கான விடை. அதாவது பாடல் தண்டி அலங்காரம் உரை மேற்கோள் பாடல் அடிபெறலாமல் புத்தகத்தில் இருக்கல, இதை அப்படியே எழுதிக்கிங்க. எழுதி கீழே ஆசிரியர் பெயர் எழுதிடுங்க. சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் அதில் போய் அனைத்து கேள்விக்கான விடைகள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.